இப்போ அவங்க பாட போற பாடல் வந்து அவங்களுக்கு தேசிய விருது வாங்கி தந்த பாடல். சவாலே சமாளி திரைப்படத்தில் 1971ஆம் வருடம் சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு என்று பாடிய அந்த பாடலை நமக்காக பாட போறாங்க. அதுக்கு முன்னாடி பி சுஷீலா அம்மா அவர்களை பற்றி இன்னும் 2 அவர்கள் வாங்கின அவார்ட் பத்தி சொல்லிட்டு போறேன். நார்த் அமெரிக்கன் அலுமினி அசோசியேஷன் வாஷிங்டன் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. அதே போல் ஆந்திரா யூனிவர்சிட்டியும் வைசாகில் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. இதோ டாக்டர் பி சுஷீலா அவர்கள் நமக்காக சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு என்று கேட்க போகிறார்கள். கேட்போமா? சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு?
வருஷம் பாடினதுக்கு அப்புறம் பிக்சர்ல வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாடுறேன் ஸ்டேஜ்ல. இது வரைக்கும் ஏதோ சிட்டுக்குருவி, ஆலைமணி, பார்த்த ஞாபகம் இதெல்லாம் பாடி 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 அது கனவுல கூட எழுப்புனா கூட பாடிடுவேன். சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்படுது, நேஷனல் அவார்ட் சாங்னால கொஞ்சம் அது தேர்ட் சரணம் கொஞ்சம் அப்படி என்னம்மா இதான் எனக்கு சொல்லி 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 ரிஹர்சல்ல பாடி பாடி அருமையான குரல். அன்பார்ந்த ரசிகர்களே, வெறும் 2 நாள் பயிற்சியில் அம்மா நம்மளுக்காக மேடை ஏறி இருக்காங்க. வெறும் 2 நாட்கள் தான் இந்த குழுவினரோடு சேர்ந்து பயின்றார்கள். அவர்கள் நமக்காக இந்த மாண்புமிகு முதலமைச்சர் துள்ளி தெரிந்து பாடிய பாடல் நம் மனக்கண் முன்னே இந்த பாடலை கேட்ட பொழுது விருந்தது தானே. உங்களுடைய கரவொலி நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும்.